பிரெக்னன்சி இஸ் அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? சந்தோஷம், குழந்தை வந்துருச்சு, ஐயோ என்னோட குழந்தை, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ உமன், த பிசிக்கல் சேஞ்சஸ் த பாடி அண்டர்கோஸ், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் த பாடி அண்டர்கோஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்ல அது பெருசா நம்ம வந்து மகத்துவம் கொடுக்கறது இல்ல. யாருமே உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறது இல்ல. பேசணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ வென்ட் டு இட், ஐம் சேயிங் இட். நான் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க போனேன் இல்லையா, 3வது மாசத்துல நடிக்க போகும்போது எனக்கு ப்ரொடியூசர் வந்து புஷ்பா கந்தசுவாமி. அவங்க வந்து பாலச்சந்தர் சாரோட பொண்ணு. புஷ்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, வாழ்க்கையே போதும் தோண்டிடும் இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல, உனக்கு தோணுச்சா அப்படின்னாங்க. எனக்கு டபுள் தோணுச்சுன்னு. மத்தவங்களுக்கு சிங்கிள்னா எனக்கு டபுள் டைம் தோணுச்சு அப்படின்னு. இந்த குழந்தையால என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு தோணும் அப்படின்னாங்க. ஆமா தோணுச்சுன்னா, இது we have to address these problems. No, ஏன் தெரியுங்களா? அது கத்திக்கிட்டே இருக்கும், தூங்காது. நமக்கு வந்து ஒரு தலை சீவ கூட டைம் கிடைக்காது, ஃபேஸ் வாஷ் பண்ண கூட டைம் கிடைக்காது. அந்த குழந்தையே பாத்துக்கிட்டு இருக்கணும். ஹஸ்பண்ட் பார்த்தா அவங்க பாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் தானே இந்த மெட்டர்னிட்டி எல்லாம் உட்கார்றாங்க ஆம்பளைங்க. முன்னாடி எல்லாம் அவங்க பாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க. So you will feel this is the end of my world. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என் லைஃப் பூரா இப்படியே உட்காந்துருக்க போறேன். வெளியே போக முடியாது, யார் கூடயும் பேச முடியாது, 5 நிமிஷம் போன்ல பேச முடியாது. Those first 3 months are very very difficult. First 3 to 6 months till that child adjusts to night and day and all that. என்ன பெரிய நான் பெக்கலையே அப்படின்றாங்க வீட்டுல இருக்கிற பெண்களே. நான் சொல்றேன், நாங்கெல்லாம் பெறாதுன்னு இப்ப திட்டியாப்போம் அப்படின்னு. அவங்களும் அதை அனுபவிச்சிருப்பாங்க.